அனைவருக்கும் வணக்கம். இது நம்ப உண்மை புதுமை ஆன்மீக யூடியூப் சேனல். இன்னைக்கு பதிவுக்கு போகறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில தீராத கடன் இருக்கோ, எதிரிகள் தொல்லை இருக்கோ, கண் திஷ்டி இருக்கோ, கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, முன்ஜென்ம கருமாக்கள் இருக்கு, அது தீரவே மாட்டேங்குதுன்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்க சனிக்கிழமை பிளஸ் தேய்பிறை அஷ்டமி நாள். வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல. எல்லாமே எல்லா சைடுமே கஷ்டங்களே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பதிவு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சனி பகவான் எல்லா ராசியிலுமே அதிபதியா வருவாரு. அவர் எங்க இருந்து பாக்குறாரோ அந்த பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 7.5 வருஷம் ஒரு ராசியில சனி பகவான் கண்டிப்பா இருப்பாரு. அப்போ ஜென்ம சனியா வரலாம், பாத சனியா வரலாம். சில பேருக்கு சனி தசாபுதி நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு பாதகமோ சாதகமோ அவங்களுடைய ராசியை பொறுத்துதான் மாறும். கண்டிப்பா சனீஸ்வரரை நம்ம வழிபட்டா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் அடையலாம். இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வழிபட்டா இந்த நாள்ல நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சனீஸ்வரர், பெருமாள், ஹனுமன் இவங்க 3 பேரையுமே நம்ம ஒட்டுக்கா சேர்த்து நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமா கை மேல் பலன் கிடைக்கும். பீரியட்ஸ் டைம்ல இந்த வழிபாடு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா செய்யலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற 3 பொருள் தான். வாங்க என்ன பொருள்னு பார்க்கலாம். ஒரு அன்ரூலி ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கூடவே நம்மளுக்கு பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் தான் இருக்கணுமானா கண்டிப்பா பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் தான் இருக்கணும். கூடவே இந்த 2 பொருள் எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை தரக்கூடிய ஏலக்காயும் பட்டையும். பட்டை ஒரு துண்டு போதும், ஏலக்காய் 3 போதும். ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நம்ம கண்டிப்பா வாழ்க்கை முன்னேறும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நிச்சயமா மாறும். நம்ம வேற நிலைமைக்கு நம்ம போக போறோம். நம்ம வாழ்க்கை உயரப் போகுது என்றதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கடன் தீருமா தீராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல நம்மளுடைய கஷ்டங்கள் போகவே போகாதா, இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போதா அப்படின்ற மாதிரி எந்த யோசனையுமே வச்சுக்காதீங்க. பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்காரும் போது டிவி பார்க்காதீங்க, போன் யூஸ் பண்ணாதீங்க, யார் கூடயுமே பேசாதீங்க. ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல முக்கோணம் வரைங்க. முக்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல 888 888 888ன்னு சொல்லி எழுதுங்க. அது பக்கத்துல கூடவே மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இதை நீங்க தமிழ்ல கூட எழுதலாம். பணம் காந்தம் போல் என்னிடம் வரும் அப்படின்னும் நீங்க எழுதலாம். மணி மேக்னெட்னும் எழுதலாம். கூடவே பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல உங்களோட பேரை எழுதுங்க. உங்களோட விருப்பங்கள் என்னவா இருக்கும் அப்படியே 2 லைன்ல எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு பணம் வரணும்னா என்னோட பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதுன்னு எழுதி, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ இல்ல எவ்வளவு உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தையும் கூடவே எழுதுங்க. இல்ல எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னு எழுதுங்க. எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு ஆசைப்பட்டவரோட தான் திருமணம் ஆகணும் அப்படின்னா அந்த நபரோட பேரை எழுதி எனக்கு இவர் கூட திருமணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 லைன் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஐ ரிசீவ்ட் ஆல்ரெடின்னு சொல்லி எழுதுங்க. ஏன்னா எனக்கு அது ஆல்ரெடி கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம். கூடவே தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லி எழுதுங்க. நீங்க எழுதுனத 9 முறை படிச்சு பாருங்க. மனசுக்குள்ளே படிச்சு பாருங்க. அது நடந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த அளவுக்கு மனசும் சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். எழுதுனதுக்கு அப்புறமா
நான் முதலே சொன்னல, அந்த பட்டையும் ஏலக்காயும் எடுத்து வைக்க சொல்லி, அந்த பட்டையும் ஏலக்காயும் எடுத்து அந்த பேப்பர்ல வச்சு நல்லா மடிச்சிடுங்க. ஒரு பாக்கெட் மாதிரி மடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு உங்க பில்லோ கீழே வச்சிருங்க. இல்ல நீங்க அந்த பில்லோக்குள்ளேயே வைக்கலாம். தலைகாணி இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்லோ கவர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே வைக்கலாம். இல்ல நீங்க பில்லோ கீழேயே வச்சுட்டு தூங்கலாம். 21 நாட்கள் அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. யாருமே அதை தொடாம பாத்துக்கோங்க. 21 நாட்கள் கழிச்சு நம்மளுக்கு அது எல்லாமே நடந்துருச்சு. தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. சுத்தமான அகல் விளக்கா இருக்கணும். இந்த அகல் விளக்குல இந்த பேப்பர் அப்படியே வச்சு எரிச்சிடுங்க. எரிச்சு அந்த சாம்பல் ஆனதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை வெளியே எடுத்துட்டு போயிட்டு ஊதி விடுங்க. ஊதி விடும் போது நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நடந்துருச்சு. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ஊதி விடுங்க. கண்டிப்பா நிச்சயமா 21 நாட்கள்ல நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நம்ம எப்பவுமே காலையில ஒரு முறை, இரவு ஒரு முறை கூட்டு பிரார்த்தனை செய்யற பழக்கம் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே எல்லாமே அவங்களோட விருப்பங்கள் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுவோம். கூட்டு பிரார்த்தனையில நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. 21 நாட்கள்ல கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி. வாராகி தாயே போற்றி.